ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க சார். ஓகே. இப்போ எது வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் வேர்ட் ப்ரெஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ம். நான் அந்த இதுலேயே தான் நிற்கிது. நான் வேர்ட் ப்ரெஸோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இ காமர்ஸோட வீடியோ. ம். அதை வச்சு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு இப்போ. ம். பண்ணலாம். இப்போ என்னன்னா ஒரு சில விஷயம் டவுட் இருக்கு. ஓகே. அது ஓகே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊ காமர்ஸில் நம்ம அந்த ப்ராடக்ட் பேஜ், ஷாப் பேஜ்லாம் கிரியேட் பண்ணுறோம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆட் பண்ணால் அங்கே வியூ ஆகுது. ஓகே, ம். பட் எனக்கு யூஐ சேஞ்ச் பண்ணணும், யூஐயில் எடிட் பண்ணணும் அப்படின்னா அது எடிட் பண்ண முடியல. ம். சரி. ஓகே. சரி, அது கோட் லெவல் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகே. விஎஸ் கோட் ஓபன் பண்ணிக்கங்க. விஎஸ் கோடு அந்த ஃபோல்டர்லேருந்து ஓப்பன் பண்ணுமா? ஆமா. இப்போ நம்ம லோக்கல்லையும் வச்சுருக்கோம், லைவ்லேயும் இருக்குது. எதை ஓப்பன் லோக்கல் பண்ணுறது? லோக்கல் ஓபன் பண்ணி, ஏன்னா லைவ் வந்து ஓபன் பண்ண முடியாது உங்களால. ஓகே. வேர்ட்பிரஸ் சைட் ஓபன். ம். சரி, இதுல வந்து அந்த WP கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா? ஆமாம், ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணிட்டு லைவ்ல. ம். WP கண்டென்ட். ஓகே. ம். இதுல வந்து தீம்க்கு பிளக்கினை கஸ்டமைஸ் பண்றதுக்கு பிளக்கின்ங்கிற ஃபோல்டரு, தீமை கஸ்டமைஸ் பண்றதுக்கு தீம்ஸ்ங்கிற ஃபோல்டரு. தீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து காட்டும். ஸோ நம்ம எந்த தீம் யூஸ் பண்றோமோ அந்த தீமை ஓப்பன். இப்போ அஸ்ட்ரா யூஸ் பண்றீங்கன்னா அஸ்ட்ரா செலக்ட் பண்ணிக்கணும். இல்ல வேற தீம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேற தீம், என்ன தீம் வருதோ அது அங்க ஆக்டிவ் தீம் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு அட்மிட் பேனல் இருக்கும், அதை வச்சு இதை கம்பேரிசன் பண்ணி. ஆஸ்ட்ரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ம். ஸோ இதுதான் நீங்க கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது. ஓகே. ம். ஸோ ம். இப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த அட்மின் பேனல் வந்து இதுல இருந்து தான் ரன் ஆகுதா? இந்த ஃபைல்ஸ் தான் அட்மின் பேனலோட ஃபைல்ஸா? நான் தீம்ஸ்ல தான் ரன் ஆகும். ஓகே. தீம்ஸ்ல தான் ரன் ஆகும். இதுவுமே இதுவுமே கிட்டத்தட்ட அந்த வெப் அப்ளிகேஷன் மாதிரி தான், ஆமாம். வேர்ட் ப்ரெஸ்ஸே. ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு சிஎம்எஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அவ்வளவுதான். அது மாதிரி ம். நிறைய இருக்கு. நீங்க இது மட்டும் தான் கிடையாது, WordPress மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய இருக்கு. ம். கூகுள் ம். ஓபன் பண்ணுங்க, நான் வேணா லிஸ்ட் காட்டுறேன். அன்னைக்கு காமிச்சேன்னா இல்லை, இது காட்டல. லிஸ்ட் ஆஃப் பிளகின்ஸ் லிஸ்ட் காட்டிருக்கு. லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் PHP கொடுங்க. லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் PHP. ஸோ இது மோர் கொடுத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் WordPress. மோர் கொடுங்க, மோர். கிட்டத்தட்ட 42 இருக்கு. இதான் வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இல்ல மெஜெண்டோன்னு ம். ஒன்று இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இ காமர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஓப்பன் கார்ட்னு ஒன்று இருக்கும், மெஜெண்டோ. இதெல்லாம் வந்து அதுக்கு ஃபேமஸ் ஆனது. இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயே ஃபேமஸ் ஆனது மெஜெண்டோ. ம்.
அதுல வந்து என்னன்னா அதுல டிஃபால்ட்டா இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் மெஜெண்டோ இதுல. ஆஹா. அது வந்து அதுவும் ஒரு காமர்ஸ் பெஸ்டான ஒரு இதுதான். ஓகே. மெஜெண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, மெஜெண்டோன்னு பேர் அதுக்கு. ம். ம். காமர்ஸ் வந்து அதுல ஈஸியா அதுல நிறைய இது வந்து இருக்கு, அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ம். ம். இப்போ டேரக்டா நம்ம WordPress வச்சு செய்யறோம், அது வந்து ஆ. அதுல அது மாதிரி நிறைய டைப் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் சார் ஒவ்வொரு இப்போ ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அது இந்த அது யூஸ் பாஸ்வேர்டு பண்ணணும். மறந்துட்டீங்கன்னா எப்படி சார் ரெக்கவர் பண்றது? ஒரு பாஸ்வேர்டு லாஸ்ட் இயர் மறந்துட்டோம் பாஸ்வேர்டு அப்படின்னா ஆப்ஷன் இருக்கோ? ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் இமெயில் கரெக்டா கான்ஃபிகர் லைவ்னா ஈஸியா ரெக்கவரி பண்ணிடலாம். ஆ. லோக்கல்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி மேனுவலா தான் மாத்தணும். ஓகே ஓகே. ம். ஓகே சார். So, அதான் ஊகாமஸோட இப்போ தான் இந்த ப்ராடக்ட்ஸா? புரியல. ஊகாமஸோட பிளக்கினோட சேர்ந்தது தான் இதுவா இந்த ப்ராடக்ட்ஸ்? ஆமா ஆமா, நீங்க அதை ஆட் பண்ணும்போது இது வந்துருக்கு. ம். ஓகே ஓகே. அது நீங்க ஆட் பண்ணீங்கல்ல, ஆட் பண்ணும்போது இது வந்துருக்கு. ம். ஓகே ஓகே. இது ஏன் இவ்வளோ டைம் எடுக்குதுன்னு தெரியல. அது லோட் ஆகி வரக்கு கொஞ்சம் இதாக மாட்டேன். ஆஃப்லைன் தானே அது ம். கொஞ்சம். ஓகே, இப்போ எஸ்இஓக்கு எல்லாம் என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எஸ்இஓல என்னென்ன வரைக்கும் பார்த்து வச்சிருக்கீங்க? எதுல சார்? எஸ்இஓல இதுல வேர்ட்பிரஸ் கேக்குறீங்களா? இல்ல, நார்மலா எஸ்இஓக்கு ஏதாச்சும் பார்த்து வச்சீங்களான்னு இந்த நீங்க இது சொன்னீங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட்ல வர நம்மளோட காம்படிட்டர் எடுத்து அவங்க எதுல எழுதலாம் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கிரியேட் பண்ண சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா. அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இப்போ. எனக்கு ம் பெருசா இன்னும் எஸ்இஓக்கு டைமிங் ஒதுக்க முடியல. ம். கொஞ்சம் இந்த அந்த வேர்ட்பிரஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களா? ரியாக்ட்ல இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களா? அது இப்போதைக்கு ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ம் நெக்ஸ்ட் அவங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்ல சொல்ல சேஞ்ச் பண்ணணும். ம் இப்போதைக்கு அது அந்த முடிச்சு வச்சிருக்கேன். ப்ராப்ளம் இருக்கு. நான் ம் இன்னும் யாரும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ண ம். இது பண்ணேன். ஓ, சரி சரி சரி. ம். சரி, இப்போ இதுல வந்து என்னன்னா அதுதான் இந்த இதுல அந்த ஒய்ஓ பிளக்கின்ல போங்க. அப்படியே ஒய்ஓ ஏஎஸ்டி பிளக்கின்ஸையும் அப்படியே யூஸ் பண்ணியே பண்ணிட்டு பிளக்கின்ஸ்ல போயிட்டு அன்னைக்கு ஆட் பண்ணல தானே, ஆட் நியூ பிளக்கின்ல போட்டு ஒய்ஓ ஏஎஸ்டின்னு யா யாஸ்ட் லாஸ்ட் அதாவது அந்த பிளக்கின்ஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சர்ச் கொடுங்க பார்ப்போம். எனக்கு ம். ஸோ இதுல வந்து ஐஓ அந்த அந்த பிளக்கின்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அஹ் ம். இந்த பிளக்கின்ஸ் ஏன்னா அது ஆன் டெவலப்மெண்ட் டைம்ல எல்லாமே பார்த்து பண்ணிட்டோம்னா திரும்ப ம். உட்காந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ம். வேர்ட்பிரஸ்ல நம்ம அது ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து பல விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம். ம். அதே மாதிரி எஸ்இஓக்குன்னு நல்லா ஸ்பெஷலைஸ்டு பிளக்கின்ஸ் நிறைய இருக்கு, அவைலபிள் இருக்கு, நிறைய பிளக்கின்ஸ் அவைலபிளா இருக்கு. ம். ம். அப்போ வந்து என்னன்னா கஸ்டம் பிளக்கின்ஸா டெவலப் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு பிளக்கினை வந்து கஸ்டம் ம். பிளக்கினா ஆட் பண்ணலாம். அப்போ ம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிஹெச்பில ஒரு ம். ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி வச்சிருக்கீங்க, அதை வந்து ம். பிளக்கினா மாத்தலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ம். இன்னொரு டேப் ஓப்பன். பிஹெச்பி ஓரளவுக்கு நல்லா தெரியுங்களா?
ரொம்பலாம் தெரியாது, தெரியும் ஆனா. ஓகே ஓகே. ஸோ அது பேசிக் ஓரளவுக்கு லெவல் இப்போ தான் தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து நல்லா நல்ல ஸ்மார்ட் ஏஐ டூல்ஸையும் எப்படி ம் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நல்லா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு என்ன தெரியுமா? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா query கேட்கறது அது சொல்றீங்களா? ம் அதமா கொஸ்டின் கேட்கறது தான். கொஸ்டின் ம் கேட்கறத ம் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ம் ம் இன்னைக்கு உட்காந்து அல்காரதமெட்டிக்கோ நீங்க ப்ரோக்ராமோ ரொம்ப போட்டு அல்காரதமெட்டிக்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ம் ம் அதாவது அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான கொஸ்டின் என்னன்னு தெரியணும். இதான் விஷயமே. ம் எப்படி ம். கேட்கணும் இதான். ஸோ இப்போ நான் உங்களை இது எதுக்காக ஓபன் பண்ண சொல்ல அதுக்குள்ள மறந்து வச்சேன். வேற ஏதோ. ஆ ஓகே ஓகே ஓபன். சிம்பிள் 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 பிஹெச்பி மைஎஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட், simple MySQL PHP script, converting into convert into WordPress plugin to WordPress plugin. Plugin or theme என்ன வேணா பண்ணிக்கலாம். plugin or theme WordPress plugin. கீழே வாங்க. HTML PHP வெப்சைட் into மேல கொடுத்துருக்காங்க மைக்ரேட். மேல ஃபர்ஸ்ட்ல யூடியூப்லயே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ம் ஃபர்ஸ்ட் நீங்க அதை இது பண்ணணும். நிறைய ஒரு ப்ரொசீஜர்ஸே இருக்கு இதுக்குன்னு. அப்ப என்ன அப்படின்னா ம் நமக்கு சில கோர்ல இருக்கக்கூடிய கோடை வச்சுட்டு நம்ம வேர்ட்பிரஸ்க்கு பிளக்கினா மாத்திடலாம். புரியுதுங்களா? ம் So ம் இந்த டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணோம்னா அது எப்படி ஸ்டாண்டர்டா வந்து ஒரு எப்படி பிஹெச்பி கோடு வந்து வேர்ட்பிரஸ்ல இன்டகிரேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. இந்த லாஜிக்ஸ் எல்லாம் ம் கொஞ்சம் தேடி படிக்கணும். தேடி படிக்கணும்னா அப்ளை பண்ணி பார்க்கணும். ம். ஸோ இதெல்லாம் தேடி அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ அதுதான். அதுக்கு கீழே வாங்களேன். ஸோ அதுக்கு கீழே சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் ஆர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஐ வாண்ட் கன்வெர்ட்டிங் பிஹெச்பி மைஎஸ்கியூஎல் இன்டு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அது எப்படி எழுதுறாங்க ம் அப்படிங்கறத பார்ப்போம். ஆக்சுவலி தான் ம் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். ம் இதுதான். தென் கஸ்டமைசேஷன் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த ம் WP கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, ம் அந்த ஃபோல்டர் பிங் பண்ணி நீங்க கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா வேலை முடியும். ம் ஏன்னா இது கொஞ்சம் நீங்க எடுத்தோம்னா பண்ண முடியாது. கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு கோடோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா ம். உங்களுக்கு ஈஸியா வேர்ட் ப்ரெஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆக்சுவலி ம். வேர்ட் ப்ரெஸ்ல கஷ்டமான இத பிளேஸ் அப்படி பாத்தீங்கன்னா உம், ம் ரொம்ப கஷ்டமான பிளேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கோட் லெவல் கஸ்டமைசேஷன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாறம் இருக்கும். ஏன்னா அந்த ம் கோடு வந்து டைரக்ட் கோட் மாதிரியே இருக்காது பார்க்க. ம் வேர்ட்பிரஸோட சிண்டெக்ஸ்ல அது கன்வெர்ட் ஆயிருந்தா ஒரு என்ன சொல்றது, அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல்ல வந்து கோட் எழுதியிருப்பாங்க. கோட ஆப்ஜெக்ட் ம் ஓரியன்டாவே இருக்கும். ம் அப்ப அந்த கோடு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது அந்த ஃப்ரேமை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரேமை புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் ஆனா இதை நீங்க அன்டில் நீங்க ஒர்க் பண்ற வரைக்கும் இது உங்களுக்கு புரியாத புதிர் மாதிரியே தெரியும். படிச்சாலும் ஞாபகம் ம் இருக்காது, ரெஃபர் பண்ணாலும் ஞாபகம் ம். இருக்காது, ஒருத்தர் சொன்னாலும் ஞாபகம் இருக்காது. தெரியுது தெரியுது, ஒர்க் பண்ணாதான் இது கரெக்டா நிக்காது. அதுல இருக்கக்கூடிய ரியல் டிஃபிகல்ட்னஸ் அப்பதான் தெரியும். ஆக்சுவலி ரியல் டிஃபிகல்ட்டே ம் அப்பதான் தெரியும். ம் ஸோ இப்போ நான் கொடுக்குறதெல்லாம் என்னோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். ஜஸ்ட் மை ஒப்பீனியன், அவ்வளவுதான் சொல்றேன். புரியுதுங்களா? அது ம் அப்போ அந்த சினாரியோ எப்படி வருது, நீங்க என்ன சினாரியோல ம் எதிர்பார்க்கறீங்க, இந்த சினாரியோக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். ம். அல்லாத அந்த சினாரியோக்கு வேற ஒன்று மேட்ச் ஆகுதுன்னா நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே. நமக்கு தேவை சொல்யூஷன். ம் எண்ட் ஆஃப் த டே வி நீட் டு ப்ரொடியூசிங் த சொல்யூஷன், அவ்வளவுதான். ம் ஸோ அதுதான் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ மெயினா வந்து அந்த அது எல்லாம் லெஃப்ட் பண்ணாதீங்க, ஏன்னா மறந்து போயிடும். இப்பெல்லாம் பார்க்கும்போது அது ஓகே இதான் நோட் பண்ணிருப்பீங்க. விஷயம் என்னன்னா நடைமுறை ம் பண்ணும்போது மறந்து போயிடும். அதெல்லாம் ம். கொஞ்சம் இதா பாருங்க. ஏன்னா இந்த சைடு முடிச்சாதான் உங்களுக்கு அது உங்களோட இதே வரும். ஆமா. ஒரு ஒரு சைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏதாவது ஒரு டெர்மினாலஜில ஒரு சைட், இப்போ வேர்ட் பிளஸ்ல ஒரு சைட், இப்போ ரியாக்ட்ல ஒரு சைட் ம் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி வேர்ட் பிளஸ்ல ஒரு ம் சைட், அடுத்த புதுசா ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு சைட், லாராவெல்ல ஒரு சைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம்லாம் விட்டு ம் போயிடும். ம். இதான் ஒரு சார் ஸ்டேஜ் சொன்னேன், இதை கஸ்டமைஸ் பண்ண முடியல.
எந்த இது எதை கஸ்டமைஸ் பண்ண இந்த முடியும்? ஷாப் பேஜ் இருக்குல்ல, அந்த WooCommerceல இருந்து கிரியேட் ஆச்சுல்ல ஷாப் பேஜ். ஆமா. அதான் இருந்தாலும் சரி, இந்த செக் அவுட் பேஜ், கார்ட் பேஜ் இதெல்லாம் வந்து எடிட் பண்ண முடியல. இதெல்லாம் எடிட்டபிளா வரலையா? இந்த இது வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுவும் வரல நினைக்கிறேன். ஒரு எரர் மாதிரி எதுவும் ஒண்ணு காட்டுச்சு. ம்ஹும். இந்த இந்த பேஜில் இருக்கு. இந்த ப்ராடக்ட் பேஜ் இருக்கலாம் இருக்குல்ல, ம். அதுக்கு வரல. எலிமெண்டர்ல ஓபன் ஆகி எடிட் ஆகல, அதான பிரச்சனை. ஆமா ஆமா. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்ன வந்துச்சுன்னா, ம். எலமெண்டர் இல்லாம அந்த பேஜ் எப்படி எடிட் பண்றதுன்னு தெரியலையே. அந்த பேஜ் எடிட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப பேஜஸ் தானே, ம். பேஜஸ் பேஜஸ் தானே, ஆல் பேஜஸ் லிஸ்ட்ல தானே இருக்கு. ஆமா ஆமா. சரி, என்ன தீம்ல இருக்குது? இது ஆஸ்ட்ரா நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். வேலையே பாருங்க, தீம் என்ன தீம் செலக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இல்ல இங்க இல்ல, இருக்காது. கீழே போய் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் தீம்ல பாத்தீங்கன்னா தீம் லிஸ்ட் போங்க, அப்பீரியன்ஸ் போங்க. அப்பீரியன்ஸ்ல ஆக்டிவ் தீம் லிஸ்ட்ல பாருங்க. ஆஸ்ட்ரா. ஆஸ்ட்ரா தானே. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே போங்க, அதில் போயிட்டு பேஜஸ் தானே. சரி, நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஷாப் என்ன அதில் ஆட் பண்ணுற மாதிரி தானே இருக்கு, எடிட்டபிள் தானே இருக்கு. இப்படி இல்ல. ம். ஷாப் இருக்கு, அதுக்கப்புறம் ஆட் கண்டென்ட் இருக்கு. யாஸ்டா இது. ஓகே. அது வந்து எஸ்இஓக்கான செட்டப்ஸ், அது வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அது எஸ்இஓக்கானது. நீங்க கண்டென்ட்டை ரைட் பண்ணிட்டு யாஸ்ட்ல கரெக்டாக செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுப்பேன் ம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இதுதான். சொல்லி. Preview could not load. Learn more to follow. Debug. Click here to preview the debug. Go back. Learn more கொடுங்க. எலிமெண்டரில் ஏதோ பிரச்சனை இருக்கு. Preview cannot be loaded. So fix that preview cannot be loaded. அதுக்கு வந்து அவனே சொல்யூஷன் கொடுத்துட்டானா? கீழே வாங்க. சம்டைம்ஸ் இந்த இஷ்யூ வந்து எதனால நடக்குது? நோ தீம், சம் தீம் ஃபைல் ஆர் மிஸ்ஸிங் ஆர் கரப்டட் htaccess appear in the missing http error code for error depends the code. எரர் கோட் தெரிஞ்சாதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். ஓகே. இது சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ம் அந்த அப்ப இந்த பரம் லிங்க் வருது ஃபார்மேட். ஆக்சுவலி 2 சப்டொமைன் கிரியேட் பண்ணி வெப்சைட் லான்ச் பண்ணிருக்கலாம், அதனால உங்களுக்கு அந்த இது செட்டிங்ஸ்ல லிங்க்ல பரம் லிங்க் இல்லை, இது லிங்க் ஆஃப்லைன்ல இது. ஆஃப்லைன்ல பண்ணுங்க. ஆஃப்லைன் தான் நம்ம இப்போ ஆஃப்லைன் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. அதில் கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தான். பெரம் லிங்க்ல இங்க சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபார்மேட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கஸ்டம் ஃபார்மேட்டா. அந்த சொல்யூஷன் ஃபைல் போங்க. ப்ரிவியூ கேனாட் பி போஸ்ட் லோட். இல்ல, போஸ்ட் நேம். போஸ்ட் நேம் அது கொடுத்துருங்க. போஸ்ட் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ ரீலோட் பண்ணி பாருங்க. பேக் கொடுத்து திரும்ப ட்ரை பண்ணி ஆக்சுவலா அந்த பேஜை இப்படியே டைரக்டா எலிமெண்ட் வச்சு எடிட் பண்ண முடியும்ல? எடிட் பண்ணலாம்.
WooCommerce-ஓட பேஜா? ம் ம் ம். அது பிளக்கின்னா பிளக்கின்ல எடிட் பண்ணணும். இதுன்னா இதுல எடிட் அவ்வளவுதான். கோட் லெவல் பண்ணலாம். அதுல பாருங்க தீம் எடிட்டர்னு இருக்கும், அது வழியாவும் பண்ணலாம். தென் வந்து ஆ. விஎஸ் கோட் ஓபன் பண்ணிருக்கோம்ல, அது வழியாவும் பண்ணலாம். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ம். இருக்கு. ம். இப்படிதான் பண்ணணும்னுலாம் இல்ல, இப்படியும் பண்ணலாம். ம். இது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இது அதனால நான் சும்மா ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ இந்த எரர் அடிச்சிச்சு. ம் அதான் கேட்கலான்ட்டு விட்டேன். ஏன்னா இப்போ நான் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ம். ப்ராடக்ட் யூஐ மட்டும் சேஞ்ச் பண்ற தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சும்மா எடுத்து எடிட் வித் எலமெண்டார் கொடுக்குறேன். இந்த பேஜ் மட்டும் இந்த மாதிரி எரர் காட்டுது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி சார், இந்த யாஸ்ட் சொல்லி முடிக்கிறீங்களா? இருங்க. ஷார்ட்டா முடிச்சிடுறேன். சரி. லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வாங்க. ஆஹ் இதுல வந்து அந்த எஸ்சிஓ, ரீடபிலிட்டி, ஸ்கீமா, அது இது இருக்குங்களா, அதுல வந்து பாருங்க. ம். கீவேர்டோட ம். ஃபோக்கஸ்ல கீவேர்டோட ஃபோக்கஸ், ஓகே. லைவ்ல கூகுள்ல அது எப்படி விசிபிள் ஆகும்னு சொல்லி கீழே கொடுத்தாங்களா, அதுக்கான ம். டைட்டில். கீழே வந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆன் பேஜ் எஸ்சிஓக்கான டைட்டில் வந்து இருக்கும். கீவேர்ட்ஸ், ஒவ்வொரு பேஜ்க்கான டேக்ஸ், அதுல வந்து இன்செர்ட் அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணும்போது ஏஐ யூஸ் பண்ணி கீவேர்ட் ஆட் பண்ணலாம். இதுல என்னன்னா அதுல ப்ரீமியம்ல இருக்கும், ப்ரீமியம் எஸ்சிஓ அனலைசிஸ்னு இருக்கும். அது வந்து ம். என்னன்னா கொஞ்சம் மோர் எஃபிஷியன்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா அது ம். நார்மலா ஃப்ரீ யூசேஜை விட அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ம். ஸ்கிரிப்ட் சில இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். நான் வேணா பாக்குறேன், ம். யாஸ்ட் வந்து லைசன்ஸோட ஏதாவது ஃபைல் இருக்கான்னு நான் பாக்குறேன். ம். இது அது சார் இப்போ உதாரணத்துக்கு ப்ரீமியம். இப்போ நான் இந்த எலமெண்டர் ப்ரோ இருக்குல்ல, ஆமா. ப்ரோ வெர்ஷன் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்றேன்னா, ம். இப்போ இதுல இந்த வெப்சைட்ல மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியுமா? அது நீங்க மல்டிபிள் வெப்சைட்டா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மல்டிபிள் சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் சைட்டா வாங்குனீங்கன்னா அந்த சிங்கிள் சைட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓ, அந்த மாதிரியும் இருக்கும் அது. நான் ஆமா, எனக்கு இருக்கு இருக்கு. தெரியல. இருக்கு. ஓகே. அந்த ஸ்கிரிப்டை அது நீங்க அது அது என்ன, எவ்வளோ அதான் சார்ஜஸ் ஒன் வரும் டொமைனா அதுக்கு? மல்டி டொமைனான்னு இருக்கும். ம். ஸோ அதை பொறுத்து அது இந்த இருக்கும். ஒன் ஒன் டொமைனுக்குன்னா எவ்வளோ வரும் அது? அதுல அங்க சொல்லியிருக்கு பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன்லயே காமிச்சிருப்பாங்களே, கூகுள் அப்படியே இருக்கு பாருங்க. இது ஆக்டிவேட் பண்ணா இந்த மாதிரி கீ மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா சார் எப்படி? ஆமா, பர் மந்த்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரன் வெப்சைட் எடிட் 10. பண்ணும்போது மட்டும்தானே இது தேவைப்படும் நமக்கு எப்படியும். ஆமா ஆமா ஆமா. நீங்க ஆக்சுவலி வந்து ம். இதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ண, ம். ஆக்சுவலி வந்து அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து என்ன ம். சொல்லுவாங்கன்னா கிராக்டு தீம்ஸ்னு சொல்லுவாங்க. எலமெண்டர் கிராக்டு ஆஹா. வெர்ஷன் சொல்லுவாங்க. ம். அது யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ம். யூஸ் பண்ணோம்னா என்ன, புது பழசு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். புது அப்டேட்டுக்கு வந்து அது ம். ஆகாது. ம். ஸோ அதுதான் வந்து இது. இப்போ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பே பண்ணி வாங்குறது ஓகேன்னா அது பண்ணிக்கலாம். ம். உங்களுடைய வெண்டார் கிளைண்ட் என்ன பண்றாங்களோ அதை பொறுத்து எங்களுக்கு என்ன ஓகேவோ அது. ம். ஓகே. இல்லை அவங்க டாக்குமெண்டேஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ரோ வெர்ஷன் தேவைங்கிற மாதிரி. நான் ம் இன்னும் அவங்க டிஸ்கஸ் பண்ணல, பர்ச்சேஸ் ம் பண்ணலாமா என்ன. மேனேஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்ன சொன்னார், இப்போ தீம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ம் நான் இது செக் பண்ண அந்த அந்த ஒரு இதை பார்த்தேன்னு சொன்னேன்ல, ஒரு வீடியோ, ஒரு 3.5 hours வீடியோ இருந்துச்சு, அது ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு அதுலேயே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓகே ஓகே. உட்காந்தா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காந்தோம்னா ஒரு 2-3 days கூட முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ம் டவுட்ஸ் வரப்போ சரி அதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு ஓகே யோசிச்சேன். ஓகே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால தான் தீம் பர்ச்சேஸ் பண்ணுங்க, பாத்துக்கலாம். இல்லை,
பர்ச்சேஸ் பண்ணிட்டு இது பண்ணலான்றீங்களா? இல்ல நானே டிசைன் பண்ணிடலான்னு பார்த்தேன். அப்ப அதுதான் இப்ப என்னன்னா இதுல ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. தீம் இதுதான் வந்து நமக்கு ஈஸியா தானே இருக்கு. ஈஸியா மத்தது தான் இருக்கு அதுனா பண்ணா, கோடு அப்படி பண்றதா ஒன்றும் இருக்கும். கஷ்டமான அதான் விஷயம்லாம் ஜஸ்ட் அங்க ஒண்ணும் இல்ல. டிராக் அண்ட் டிராப் மாதிரி தான் அது ஃபீல் ஆச்சு. ம். இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி. அது தீம்ல என்னன்னா ஃபுல் தீமா பார்த்து வாங்கணும். அது பார்சியல் தீமா இது வந்துருச்சுன்னா ஒன்றும் அதுதான் பண்ண இப்ப நீங்க எது ஒண்ணு சொன்னீங்கல்ல, தீம் வாங்கிட்டு கஸ்டமைஸ் பண்ண முடியாம ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது ஆமா, அது நம்மளே கரெக்டா செக் பண்ணி பார்த்து வாங்கணும். நம்மளே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ம். ட்ரை பண்ணிட்டு முடியல அப்படிங்கிற பட்சத்துல வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஆமா ஆமா. வச்சிருந்தேன். சரி சார். இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆக்சுவலா நான் இப்ப இது அது மண்டேவே ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சேன். இந்த ஓகே ஓகே வேர்ட்பிரஸ் மண்டே ஸ்டார்ட் பண்ணி 2-3 டேஸ்ல நிறைய பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட டவுட் கேட்போம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா ஓகே ஓகே. இப்போ வேற ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ம். அதெல்லாம் டிசைன் பண்ற ஒர்க் வந்துச்சு. அதனால அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு போஸ்ட் வேற போட்டேன். அந்த போஸ்ட்டுக்கு வேற டைம். சரி சார். இது இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்றீங்களா? அண்ணா வேணா அதனுடைய லிஸ்ட் வேணா இருக்குமா? என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரே ஒரு கம்பெனிக்கு வந்து 4-5 சோஷியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்ணுவீங்கல்ல. ஆமா. அது எல்லாமே தனித்தனியா போய் போஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல அதுக்குன்னு ஒரே டூலா வச்சு அதுல இருந்து போஸ்ட் அது பண்ணுவீங்களா? ஆக்சுவலி ஆட்டோ போஸ்டிங் டூல் இருக்கு. ஆ. அது யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். ஆட்டோ போஸ்டிங் ஆ. டூல் அது சப்ஸ்கிரிப்ஷன்ல ம். அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ம். அப்படின்னா அதுக்கு பைத்தான்ல ஸ்கிரிப்ட் எழுதியும் பண்ணலாம். ம். ம். ஆப்ரேஷனல் ஆட்டோ ஷெட்யூலர் அப்படின்னு இருக்கும். ஆப்ரேஷனல் ஆட்டோ ஷெட்யூலர். அதுதான் அந்த மேனேஜர் தான் சொன்னாரு. பைத்தான்ல ம். வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. ம். பைத்தான்ல இருந்து டைரக்டா நீ போஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆட்டோமேஷன் இருக்கு. ம். பைத்தான் அதான். படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ம். ம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அவர்கிட்ட. பைத்தான்ல அது தான் அது நிறைய பண்ண. இருக்குதா, அவர் நிறைய பண்ணியிருக்காரு போல இருக்கு. ம். நிறைய விஷயம் சொன்னாரு. இந்த மாதிரி நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ம். பைத்தான் பாரு அப்படின்னு தான் சொன்னாரு. ம். ஓகே சரி, ஓகே. முதல் ஒன்னொன்னா முடிச்சு விட்டுருவோம். முடிச்சு விட்டுட்டு ஃப்ரீ டைம்ல பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி ரைட் ரைட். சரி இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஓவர் வந்து அந்த வைவோ ஏஎஸ்டி இருக்குல்லவா. ம். அது ஒன்றும் இல்லை, நீங்க அந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணோன்னா கீழே ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அதுவே கீழே வந்துடும். ஒவ்வொரு டைம் ஓகே. இப்போ அதுவே இதுல வந்துடும். வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனு, இந்த ஸ்லக்கு, ஆ அப்புறம் இது கீவேர்ட்ஸ் இங்க ஆட் பண்ணணும். ஆமா அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. மற்றபடி வேற வேற என்ன வேற அட்வான்டேஜ் எதுவும் இருக்கு? அதனுடைய கரெக்டா அதனுடைய பேஜ் நேம், ஸோ இதெல்லாம் சரி, மட்டும் இப்போ கரெக்டா. இது இல்லாம நான் டைரக்டா இந்த இதெல்லாம் எங்க ஆட் பண்ணுவேன்? எது? இந்த பிளகின் இல்லாம இந்த பிளகின் இந்த இல்லாம இந்த பிளக்கின் பேஜ். இல்லாமன்னா நான் டைரக்டா வந்து அந்த கோட் வைஸ் சிஎஸ் கோட் எடிட் பண்றதுலவா. அங்க போயிட்டு தான் எடிட் பண்ணணும். ஆமா, அங்க போய் தான் நம்ம ஓகே. இப்போ இங்கே அது உதாரணத்துக்கு பண்ணிக்கணும். வந்தோம்னா. அதே மாதிரி இது வந்து டிபிலேயே நமக்கு வந்து இந்த டிபிலே ஆட் ஆயிரும் ஓகே. இந்த பேஜ். ம். டிபிலே ஆட் ஆயிரும். ஸோ டிபிலையும் நம்ம இது பண்ணிக்கலாம். இதுல எங்க சார் அது அந்த இது டாக்ஸ் எல்லாம் இது இருக்கு? வந்து என்ன உள்ள போயிடணும். உள்ள எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் இதுல இருக்கும். அந்த அசட்ஸை கிளிக் ஓகே. பண்ணுங்க. அசட்ஸ் கிளிக் பண்ண அசட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இமேஜஸ் எல்லாம் இங்க இருக்கான்னு ம். பார்த்தா இமேஜஸ் கிளிக் பண்ணுங்க அசட்ஸ்ல. ஓகே. இமேஜஸ்ல இந்த சைட் இது மட்டும் இருக்கு. வெப் ம். கண்டென்ட்ங்கிறதுல மேல போங்க. ம். அட்மின். ம். ஓகே. அட்மின். ம். இதனுடைய டிபிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சில இது கிடைக்கும். டிபிலையா? ஆமா, ஓகே. டிபில போனீங்கன்னா ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆஹ், மேல ஒவ்வொரு டிபிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கமெண்ட்ஸ், போஸ்ட், பேஜஸ் காட்டுதுன்னு பாருங்க. பேஜஸ் அது இந்த பேஜஸ் இல்லை. இல்ல சார். கீழே சர்ச் பண்ணுங்க. அது நிறைய டேபிள் இருக்காட்டி உங்களுக்கு ஃபில்டர் ஆகல.
பேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்து சர்ச் பண்ணு. இல்ல, பேஜஸ் இல்ல. ஆக்சுவலி வந்து என்னன்னா, இப்போ வந்து இதனுடைய பேஜஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இதுல இருக்கா. அடுத்தது போங்க, பிளக்கின்ஸ் போங்க. நம்ம உங்களுக்கு அந்த பேஜஸ் மட்டும் எடுத்து பேக் போங்க. பிளக்கின்ஸ், பிளக்கின்ஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ், இதெல்லாம் ஆப்ரேஷனல் பார்ட் தானே. பேக் போங்க. வேற என்ன ஃபோல்டர் இருக்கு இது இல்லாம? என்ன ஃபோல்டர் இருக்கு? எலிமெண்டர். ஒரே நிமிஷம் இருங்க. லோடு கான்ஃபிக். ஒரே நிமிஷம் இருங்க. நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். டபிள்யூபி அட்மின் ஓபன் பண்ணுங்க. டபிள்யூபி அட்மின். இங்க இருக்கா? இல்ல, டபிள்யூபி அட்மின் மேல ஃபோல்டர். ஓகே ஓகே ஓகே. டபிள்யூபி அட்மின். இதுல வந்து அட்மின் ஹெட்டர், அட்மின் போஸ்டர், அட்மின் பேஜஸ், இன்க்ளூட் ஓபன் பண்ணுங்க. இன்க்ளூட்ஸ் இங்க இருக்கு இன்க்ளூட்ஸ். மேல இருக்கு. இன்க்ளூட்ஸ். ஓகே. இன்க்ளூட்ஸ்ல கஸ்டம் பிளக்கின், பிளக்கின் இன்ஸ்டாலர். இது அட்மின் சைட்ல நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். கீழே வாங்க. இந்த டேட்டா ரெண்டு இடத்துல இருக்கும். ஒன்னா டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கும், அப்படி இல்லைன்னா ம். இங்க ஃபைல்ஸா வந்து இருக்கும். கீழே வாங்க. பேஜஸ், ஃபைல்ஸ். ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் இல்லையா சார்? ஏன்னா இது கண்டுபிடிக்கிறதே இப்ப ரொம்ப பெரும்பாடா இருக்கு. இது வந்து எங்க இருக்குன்னா, அந்த டபிள்யூபி போஸ்ட்னு ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா? டபிள்யூபி போஸ்ட் இதுல டேட்டா பேஸ்ல. டபிள்யூபி போஸ்ட் இல்ல, டேட்டா பேஸ் போங்க, டிபிக்கு போங்க. அதுல போஸ்ட்னு சொல்லி ஒண்ணு இருக்குங்களா? அதை ஓபன். ம். இதுல அஹ், நீங்க கிரியேட் பண்ண பேஜ் இதுல இருக்கான்னு பாருங்க. டைப் வந்து பேஜ் ஒரு பார்க்கலாம். ஹோம்னு இருக்கு. ஹோம் என்னவா இருக்கும்? பேஜ் தானே. எங்க இருக்கு? இருக்கு பாருங்க. டைப் போஸ்ட் டைப் பேஜ்னு இருக்கா? போஸ்ட் டைப் பாருங்க. மேல 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 ஃபீல்டுல பாருங்க. போஸ்ட் டைப் பேஜ்னு இருக்கு பாருங்க. இல்ல இல்ல, இந்த பக்கம் வாங்க. இதுல சொல்றீங்களா? இங்க இங்க இப்பதான் வந்தீங்க. இந்த பக்கம் போங்க. போஸ்ட் பேரண்ட், போஸ்ட் டைப்னு இருக்கும். போஸ்ட் நேமு, ஹலோ வேர்ல்டு. கீழே வாங்க. அடுத்தது, அடுத்து அடுத்து அடுத்தது அடுத்தது மெனு ஆர்டருக்கு அப்புறம் மெனு ஆர்டர்ஸ் இருக்கு. போஸ்ட் டைப் இருக்குதுங்களா? போஸ்ட் டைப்ல ம். பேஜஸ்ன்னு காட்டுதுங்களா? அந்த பேஜஸ் தான். இதுதான் அந்த லிங்க். இதுதான் அதனுடைய டேட்டா. இங்கதான் வந்து அந்த டேட்டா எல்லாம் இருக்கும். அப்போ போஸ்ட் டைப் வந்து பேஜஸ்ன்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பேஜஸ் ஓரியன்ட். ஓகே. ஆனா இப்போ எப்படி சேஞ்ச் பண்றது? இதுக்கு இதுக்குள்ள கண்டென்ட்னா இது முன்னாடியே வாங்க. இது இந்த என்ன பேஜ் வேணுமோ அந்த பேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கு பாருங்க. ம் இங்க இருக்கு பாருங்க. போஸ்ட் கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கா? போஸ்ட் அண்டர் ஸ்கோர் கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கா? ம். அதுதான் அந்த இது. பேராகிராஃப் டேக்ல இருக்கு. கீழே வாங்க. செக் அவுட் இருக்கு. இப்ப லாஸ்ட் என்ன பேஜ் போட்டீங்க? பேஜ் இது போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு அந்த ஷாப் பேஜ் பேஜ் ஒன்று போட் இருக்கு. ஷாப் பேஜ் எல்லாம் பேஜ் போட்டு அதை இருக்கு. கண்டென்ட்ல ஆட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. சரி, நார்மலா பேஜஸ் ஆட் பண்ணுங்க. பேஜஸ்ல நீங்க ஏன் வந்து எலமெண்டர்ல
என்ன பிரச்சனைன்னா பேஜ் ஆட் பண்ணும்போது தான் பிரச்சனையா? ஆட் நியூ பேஜ் தான் ப்ராப்ளம். இல்ல இல்ல, ஆட் நியூ பேஜ் எடிட் பேஜ், பண்ணு. எடிட் பேஜ் தான் ப்ராப்ளம். ஆஹா. இப்போ இப்போ ஒன்று பண்ணுங்க, எலமெண்ட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. எலமெண்ட் ரிமூவ் விடுங்க. எலமெண்ட் இல்லாம எடிட் பண்றது ஈஸியா தான் இருக்கு உங்களுக்கு. இல்ல பிளக்கின்ஸ்ல போயிட்டு எலமெண்டரோட பிளக்கினை ரிமூவ் பண்ணுங்க. அன்இன்ஸ்டால். டீஆக்டிவேட் போதுமா? அதை அதை டீஆக்டிவேட் பண்ணுங்க. அதர்ஸ்னு போட்டுருங்க. ஓகே. இப்போ போயிட்டு பேஜஸ்க்குள்ள போங்க. டீஆக்டிவேட் ஆயிடுச்சுல, ம். ஆல் பேஜஸ் போங்க. இப்போ கீழே வாங்க. ஆக்சுவலி எந்த பேஜும் லைவ் இல்லையா? ஓகே, எடிட் கொடுங்க. சார் நம்ம அந்த சப்டொமைன்ல இருந்து கிரியேட் பண்ணல ஒன்று, ம் அதை வந்து மேனேஜர் வந்து அதை டிராஃப்ட்ல போட்டு வைன்னு சொல்லி சொன்னாரு. அது புரியல. லைவ்ல இருக்குல்ல, நம்ம இந்த இந்த வெப்சைட் இருக்குல்ல, நம்ம ம் லைவ்ல பண்ணோம்ல ஒன்று, ம் இன்ஸ்டால் பண்ணி, ம் அதை வந்து இதுல பண்ணி இதை டிராஃப்ட்ல போட சொன்னாரு. அது வந்து ஒன்றும் இல்லை, அண்டர் மெயின்டெனன்ஸ்னு அது இருக்கும். அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்பப்போ என்னன்னா நீங்க பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனா லைவ் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ்னு காட்டலாம். இல்ல இந்த லைவே வராத மாதிரி பண்ண முடியாதா? அது லைவ் அண்டர் மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கும். அல்லது அண்டர் டெவலப்மெண்ட், நீங்க அதெல்லாம் போக தேவையில்லை, நான் சொல்றேன். இல்ல, அதுக்கு ஒரு அவர் என்ன பிளக்கின் இருக்கு. சொன்னாருன்னா இது மொத்தமா டிராஃப்ட்ல போட்டு வைங்கிற மாதிரி சொன்னாரு. அதுதான் டிராப்ட்ல தாங்க. இந்த யூஆர்எல்லே. ஓகே. யூஆர்எல்லே ஹைட் பண்ணுமா? ஆ, அதான் சொன்னாரு. யூஆர்எல்ல இந்த ஹைட் அப்படி பண்ண யூஆர்எல்ல. முடியாது. என்னன்னா ஒண்ணு பண்ணலாம், அண்டர் ஆ, டெவலப்மெண்ட் அப்படின்னு போடலாம். ஆ, அதை எப்படி பண்ணணும் மட்டும் அண்டர் சொல்லுங்க பார்ப்போம். டெவலப்மெண்ட் போடலாம். யூஆர்எல் ரிமூவ் பண்ணிட்டு அது எப்படி எங்க வேலை செய்யும்? இங்க எல்லாம் போக தேவையில்ல நம்ம. இங்க அங்க போகணும், இங்கெல்லாம் போகவே தேவையில்லை. அப்புறம் ஆக்சுவலி வேர்ட் அப்புறம் ப்ளஸ்லயே நமக்கு அந்த ஆப்ஷன். வேர்ட் ப்ளஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் முடியிற வரைக்கும் அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம் டெவலப்மெண்ட்ல, ஆ, சைட்ல. அது இங்கே தானே போகணும் இல்லையா? அங்க நம்ம தேவையில்லை, அங்க போய் தான் இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது என்னன்னா ஓகே. இண்டெக்ஸ் ஃபைல போட்டு வேணா பண்ணலாம். நீங்க சொல்றது என்னன்னா இந்த சி பேனல் வேணா ஓபன் பண்ணுங்க, அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. சும்மா இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸ் டாட் PHP ஒரு பக்கத்துல ஃபைல் ஒன்று போட்டு அண்டர் மெயின்டெனன்ஸ்னு ஒரு ஃபைல் நீங்க ஒர்க் பண்ணும்போது அதை எனேபிள் இது இதுல போகணுமா, இப்போ இதுல போகணுமா சார்? இல்ல, நீங்க எதுல போனீங்கன்னாலும் சரி, அது ரெண்டுலயுமே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்போ இதுலயே பார்ப்போம். ம், சொல்லுங்க சார். ம், இதுல போயிட்டு ஃபைல் மேனேஜருக்குள்ள போகும். ம். சொல்லுங்க சார். ஃபைல் மேனேஜருக்குள்ள போயிட்டீங்களா? அதுல பப்ளிக் ம். ஐஃபன் HTML ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அது open. ம். அந்த மேல சப்டொமைன் இருக்கு பாருங்க, மேல சப்டொமைன் தானே, இ ம். காமர்ஸ், அது ஓபன். அதுல வந்து அந்த இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு ஃபைல் இருக்கு, இண்டெக்ஸ் டாட் PHPன்னு ஒரு ஃபைல் இருக்கா? ம். அதை வந்து நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா அது இண்டெக்ஸ் ஒன்னு சொல்லி மாத்திருங்க. ஓகே. இப்போ போங்க, ம். இப்போ போயிட்டு அங்க செக் பண்ணுங்களேன். ஆக்சுவலா எல்லா ஃபைலையும் காட்டுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இப்படி போட்டோம்னா அதுக்கு நீங்க என்ன ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஆஹ், ஆஹ், இப்போ வந்து வந்துருச்சா? எரர் வந்துருச்சா? ஓகே. ஓகே.